பாரதத்தை ஆண்டு பிறகு 1799ஆம் ஆண்டு ஸ்ரீரங்கப்பட்டினத்தில் நடைபெற்ற போரில் கொல்லப்பட்டார். திப்பு சுல்தானின் ராக்கெட் தொழில்நுட்பமே பிற்கால பிரிட்டிஷாரின் ஏவுகணை தொழில்நுட்பத்திற்கு முன்னோடியாக அமைந்தது. லண்டன் அருகில் உள்ள ரோதுண்டா அருங்காட்சியகத்தில் திப்பு சுல்தான் பயன்படுத்திய ஏவுகணைகள் இன்றும் வைக்கப்பட்டுள்ளன. ஸ்ரீரங்கப்பட்டினம் போர் முடிந்தவுடன் திப்பு சுல்தானின் இடத்திற்குள் நுழைந்த ஆங்கிலேய படை சற்று அதிர்ந்துதான் போனது. அங்கு 600 ராக்கெட் லான்ச்சர்கள் தயார் நிலையில் 700 ராக்கெட்டுகள் தயாரிப்பில் சுமார் 9000 ராக்கெட்டுகள் இருந்து உள்ளன. தற்போது ஏலம் விடப்பட்ட இந்த வாள் மைசூரில் இன்றளவும் உள்ள திப்பு சுல்தானின் அரண்மனையின் ஒரு பகுதியிலிருந்து கண்டெடுக்கப்பட்டது. போர் முடிவடைந்த அந்த காலகட்டத்தில் இவர் பயன்படுத்திய பொருட்களை சூறையாடிய ஆங்கிலேய பிரபுக்கள் அதை லண்டனுக்கு கொண்டு சென்றனர். தற்போது அந்த பொருட்களின் ஒன்றாக இருந்த வாள் லண்டனில் ஏலத்தில் விடப்பட்டுள்ளது. ஜெர்மன் பிளேட் வகையை சேர்ந்த இந்த வாள் திப்பு சுல்தானின் மறைவிற்கு பிறகு இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த மேஜர் ஜெனரல் டேவிட் பேட் என்பவருக்கு அவரின் வீரத்தை பாராட்டி துணிச்சலின் அடையாளமாக அவருக்கே பரிசாக வழங்கப்பட்டது. அதற்கு பிறகு அவருடைய வம்சாவளியிடமிருந்து இந்த வாள் தற்போது ஏலத்தில் விடப்பட்டுள்ளது. திப்பு சுல்தான் பயன்படுத்திய பொருட்கள் ஏலம் விடப்படுவது இது முதல் முறை அல்ல. 2015ஆம் ஆண்டு இவர் பயன்படுத்திய 30 ஆயுதங்கள் லண்டனில் உள்ள போன்ஹாம்ஸ் ஏல நிறுவனத்தில் ஏலம் விடப்பட்டது. இந்த ஏலத்தில் 6 மில்லியன் பவுண்டுகள் வசூலானது. அதே நிறுவனம்தான் இந்த வாளையும் தற்போது ஏலத்தில் விற்பனை செய்துள்ளது. திப்பு சுல்தானின் அனைத்து ஆயுதங்களிலும் இந்த வாள் தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இருந்துள்ளது. இந்த வாளின் கைப்பிடியில் அரேபிய மொழியில் எழுதப்பட்டுள்ள எழுத்துக்கள் தங்கத்தால் ஆனவை. பழமை மற்றும் சிறந்த கைவினை திறன் பெற்றிருந்ததால் இந்த நிறுவனம் நிர்ணயித்த விலையை விட 7 மடங்கு அதிகமாக விற்பனையாகி இருப்பது திப்பு மீதான மதிப்பை மேலும் உயர்த்தியுள்ளது என்றே கூறலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சிறப்பு செய்தியாளர் விஷ்ணுராஜ்.